சென்னை டெஸ்ட் போட்டியில் வங்கதேச அணியை 280 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது. ரிஷப் பந்த் வங்கதேசத்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில சதம் விளாசி அசத்தி இருக்காரு. 2022க்கு அப்புறமா டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடாம இருந்த பந்த் மீண்டும் களமிறங்கின முதல் டெஸ்ட் போட்டியிலேயே சதம் அடிச்சிருக்காரு. இது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஐபிஎல்லே அப்படிதானே இருக்கும். ஒரு மேட்ச் வந்து ஸ்பின்னருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னிங்ஸே சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு மாதிரி, அது மாதிரி டிஃபர் ஆகும். ஐபிஎல் 3 hours மேட்ச் அதுலயே டிஃபர் இருக்கும். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றவங்க ஸ்பின் ஆகாது, நம்ம ஆளுங்க வந்து போட்டா ஸ்பின் ஆகும். அதனால இது டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம சேப்பாக்கு வச்சு சொல்லவே முடியாது. எப்படி வேணாமா தலைக்கு மட்டும் தான் தெரியும் எப்பவுமே என்ன நடக்குதுன்னு. வந்து இப்போ டெஸ்ட் மேட்ச் இப்போ வந்து முன்ன மாதிரி இல்லை. இப்போ WTC வந்ததுனால டெஸ்ட் மேட்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் போகுது. டீம்ஸும் எல்லா டீமும் வந்து சின்ன டீம் பெரிய டீம் பார்க்காம எல்லா டீம்லேயும் மெயின் பிளேயர்ஸ் ஆடுறாங்க. ஸோ வந்து இப்போ டெஸ்ட் மேட்சும் எங்கே நடந்தாலும் இப்போ ஃபேன்ஸ் அதிகமாக பார்க்குறதா வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம மேட்ச் வந்து இப்போ நேற்று நம்ம மெயின் பிளேயர் விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் அவுட் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக விராட் கோலிக்காக தான் இன்றைக்கி வரலான்னு இருந்தேன், பட் நேற்று அவுட் ஆகிட்டாங்க. எனிவே இன்னைக்கு இந்தியா ஒருவேளை இன்னைக்கு டிக்ளேர் பண்ணி ஒரு